சவுக்க சங்கர் மீது அடுக்கடுக்கா வழக்குகள் போடப்பட்டு கொண்டு இருக்கிறது. புது புது கதைய உருவாக்கி கொண்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது திரைப்படங்கள்ல கூட இந்த மாரிலாம் இல்லப்பா, நேரில் தான் இந்த மாரி நடக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். இது கதை மாரியே படம் மாரியே இருக்கு அப்படின்னும் புலம்பிக் கொண்டு வருகிறார்கள். இத பத்தி டீட்டெயிலா தான் பேசப் போகிறோம். அதாவது சவுக்கு சங்கர் அவர்கள் பெண் காவல் அதிகாரிகளை தொடர்பு படுத்தி ரொம்ப தவறா பேசியிருந்தாங்க. இதனால தான் அவங்க கைதானாங்க. ஸோ கைதாகி அடுத்த 1 மணி நேரத்திலே அவங்க கை ஃப்ராக்சர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லப்பட்டது. அதுக்கான காரணம் சின்னதா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னும் சொல்லப்பட்டது. அதுக்கப்புறமா சவுக்கு சங்கர் கூட இருந்த 2 பேர் வீட்ல கஞ்சா இருக்கு அப்படின்னு சொல்லி சவுக்கு சங்கர் மீதும் அவங்க 2 பேர் மீதும் வழக்கு போடப்பட்டது. அதுக்கப்புறமா அவங்க மருத்துவமனையில இப்ப சிகிச்சை பெற்றுக் கொண்டு வருகிறார்கள். இப்ப திடீர்னு சவுக்கு சங்கர் வீட்ல சோதனை நடத்தியிருக்காங்க. அந்த சோதனை முடிவுல சவுக்கு சங்கர் வீட்ல இருந்து 2 கிலோ கஞ்சா பறிமுதல் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறமா பணங்கட்டுகள் பறிமுதல் செஞ்சிருக்காங்களாம். அதுக்கப்புறம் லேப்டாப் வித் பென்ட்ரைவ் பறிமுதல் செஞ்சிருக்காங்களாம். ஸோ இது சவுக்கு சங்கர் மீது இன்னும் வழக்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த கமெண்ட் செக்ஷன் கீழே தான் எல்லாரும் புதுசு புதுசா கதையை உருவாக்குறீங்களா, இதுதான் திமுக அரசா அப்படின்னு புலம்பிக் கொண்டும் பேசிக்கொண்டும் வருகிறார்கள். ஸோ அப்படி கஞ்சாவும் அவங்க வீட்டில் லேப்டாப் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்திருந்தா கைது செஞ்ச அன்னைக்கே இதெல்லாம் நீங்கள் செஞ்சுருக்கணும். கைது செய்து 3 நாள் கழித்து அவங்க வீட்டில் தேடி இருக்கீங்களா, இது நீங்களே செட் பண்ண மாதிரி தெரிகிறது அப்படின்னு சொல்லி பேசிக்கொண்டும் வருகிறார்கள். இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன?